எடப்பாடி பழனிசாமி 2 மாநாட்டுக்கு இடையில தன்னோட நிலைப்பாட்டில் இருந்து மாறி பிஜேபி கூட 26 கூட்டணி இல்லை 29 இல்லைன்னு சொன்ன ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா அவர் அச்சப்பட்டது என்னன்னா தனக்கு எதிராக இன்னொரு கூட்டணி அமைக்கக்கூடிய சக்தி விஜய் தரப்புக்கு உண்மையிலே பலன் நிரூபிக்காம நமக்கு சீட் தருவாங்கன்னு நினைச்சிருந்தாருன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு இந்த மாநாட்டில் தெரியுது. அவர் விஜயகாந்துக்கு இணையானவர்னு விஜய் சொல்றது விஜய்க்கு ஒரு ப்ளஸ் தான். ஆனால் என்னோட ஒரு பார்வையாக நான் டிடிவி தினகரன் சகோதரருக்கே வைக்கிறது என்னன்னா, விஜயகாந்துக்கு மதுரை மாநாட்டையும் பாருங்க, விஜய்க்கு மதுரை மாநாட்டையும் பாருங்க. கடைசி வரை விஜயகாந்தை நம்பி இருந்து வந்த கூட்டம் வந்து இன்னும் கேட்டுட்டு போனான். சிவாஜிக்கு மென்டாலிட்டியிலையும் சரத்குமாருக்கு மென்டாலிட்டியில தான் இவர் கட்சி நடத்துறாரு. திமுகவில் ராய்சபா மீண்டும் எதிர்பார்க்கிறாரு, கலைஞர் கொடுக்கல, உடனே மீண்டும் அதிமுக. அப்போ அவரு பல்டி ஜம்பிங் பட்டி அடிச்சிட்டாரு. தன்னோட தலைவா படத்துக்கு ஜெயலலிதா இடர்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு பர்சனல் மோட்டோ தான், எல்லாம் பர்சனல். இதுதான், பீப்புள்லாம் அதுங்க ஒன்றும் கிடையாது. எடப்பாடி சிஎம்மா சொல்லி நிற்க முடியாம விஜய் சிஎம்மா சொல்லி நிற்கலாங்கிறதுக்கு அவர் வந்து முத வந்து ஒரு இன்விடேஷன் டு ஆஃபர் கொடுத்துருக்கதா நான் அர்த்தப்படுறேன். நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது, இது பற்றி நம்மோடு பேசுவதற்காக ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பாரதி. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது, இதை பற்றி தான் நம்ம ஒரு சின்ன கலந்துரையாடல் நிகழ்த்த போகிறோம். முதல்ல தாவேகா விஜயோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நடந்திருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குன மாநாடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட முதல் மாநாடு தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி 2வது மாநாடும் இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இந்த மாநாடு சரி செஞ்சிருக்கா? முதல் மாநாடு முடிஞ்சதுமே அவர் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அமைச்சரவை அமைப்போம், எங்ககிட்ட வர்றவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ என் போன்றவர்கள் சொன்னோம், 1% வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு உங்களை நம்பி வரமாட்டாங்கன்னு சொன்னோம். 10 மாதமாகி யாருமே வரல. ஒரு முஸ்தபா பாய் மட்டும் ஒரு அடையாள அரசியல், தினகரன் கூட அடையாளத்துக்கு இருந்தார், அவர் மட்டும் விஜய் கூட வந்துட்டாரே தவிர தேர்தலில் போட்டியிட்டு பலன் நிரூபித்த யாருமே வரல. மீண்டும் 2வது மாநாடு நடத்தும் போது முதல் மாநாட்டில் அவங்க எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன் சொன்னாங்க. நாங்கள் எடப்பாடி கூட சேர்ந்து ஸ்டாலினை வீழ்த்திடுவோன்னு அதுக்கு அர்த்தம். ஆனால் எடப்பாடி அந்த கட்டத்துக்குள்ளே இவரோட என்ன எதிரி, கொள்கை எதிரியான பிஜேபி கூட போயிட்டாப்புல. அப்போ இவரை எடப்பாடி ஒரு அளவுக்கு தாண்டி பொருட்படுத்தலை. எல்லாரும் என்ன சொன்னாங்க, 117 எடப்பாடி, 117 விஜய், கடைசியாக 50 விஜய், 45 விஜய் வரை பேசினாங்க. இப்போ நாம் சொன்னது ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்துக்கு 41 கொடுத்தாங்கன்னா 8.3% வாக்கை நிரூபித்து அவர் வந்து விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இவர் இப்போந்தான் கட்சி களத்துக்குள்ளே வராரு. பலம் நிரூபிக்காத இவரை நம்பி எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லைங்கிற கருத்தை நாம் சொன்னோம். எடப்பாடி பழனிசாமி 2 மாநாட்டுக்கு இடையில தன்னோட நிலைப்பாட்டில் இருந்து மாறி பிஜேபி கூட 26 கூட்டணி இல்லை 29 இல்லைன்னு சொன்ன ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா அவர் அச்சப்பட்டது என்னன்னா தனக்கு எதிராக இன்னொரு கூட்டணி அமைக்கக்கூடிய சக்தி 18% ஒரு கூட்டணியாக என்டிஏன்னு எடுத்த பாஜக அண்ணாமலைக்கு அந்த தகுதி இருக்குன்னு கருதினார். ஸோ ஒரு அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு அவர் பாஜக கூட்டணிக்குள்ளே அவர் வந்துட்டார். இப்போ அது இது விஜய் தரப்புக்கு உண்மையிலே பலன் நிரூபிக்காமல் நமக்கு சீட் தருவாங்கன்னு நினச்சிருந்தாருன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு இந்த மாநாட்டில் தெரியுது. முதல் மாநாட்டில் எடப்பாடியை விமர்சிக்காதவர் 2ஆம் மாநாட்டில் எடப்பாடியை விமர்சிக்காருன்னா அவர் வந்து தன்னை உதாசீனப்படுத்திட்டாருங்கிற எண்ண ஓட்டம் தான். நீங்கள் கட்சிக்குள்ளே வரும்போதே ஒரு கொள்கை பிடிப்போடு வந்தால் முதல் மாநாட்டிலே உங்களோட யாரும் என்னோட கோல்ஸ் இது, எய்ம்ஸ் இது, வழிமுறை இதுன்னு சொல்லுவீங்க.
அதிலிருந்து 10 மாதத்துக்கு பிறகு வழிமுறையை மாற்றுறீங்கன்னா அங்கே சில ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. அதில் தான் நீங்கள் திரும்ப மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையும் ப்ரொமோட் பண்ணுறது கூட மாநாட்டில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே எடப்பாடிகிட்ட இருந்து நிறைவேறலை, அல்லது உங்களை நம்பி யாரும் காங்கிரஸோ யாரோ வரலைன்னு சொல்லும்போது நீங்கள் அடுத்த கட்டம் உங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து சற்று மாறுறீங்க. மாநாட்டில் இது விஜய்க்கு இருந்த கான்ஃபிடென்ஸு வந்து 2ஆம் மாநாட்டில் இல்லை. பல்ஸ் ரேட் இறங்கிட்டு. பல்ஸ் ரேட் ஏன் இறங்குதுன்னா எதிர்பார்த்த மாதிரி அங்கே எதுவும் நடக்கலை. ஏட்டு சுரக்கையா வெறும் பத்திரிகையில் எழுதியதை நம்மளே படிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. செயல்பாட்டில் ஏதாவது இருக்கணும். பேச்சுன்னு இருக்கக்கூடாது. செயல்னா எந்த செயலுமே அங்கே இல்லை. இவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த செயல்பாடும் அவங்களுக்கு வாய்க்கலை. ஸோ விஜய்கிட்டே ஒரு தளர்ச்சியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையிறதையும் நம்ம மாநாட்டில் 2 மாநாட்டில் உள்ள விஜயையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். இன்னொன்று, இன்னைக்கு டிடிவி தினகரன் வந்து விஜயை வந்து விஜயகாந்துக்கு இணையாக சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அது அவர் கருத்து. அவருக்கு கூட இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் பிஎம்ஓ நினச்சிருந்தா அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கலாம். பிஎம்ஓவுக்கு தெரியாதா தினகரன் யாருன்னு? மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர், அதிமுக பொருளாளர் இருந்தவர், ஒரு கட்சி நடத்துகிறவர், இவங்க கட்சியை நோட்டா கீழே ஒரு இடைத்தேர்தலில் போக வச்சவர், அவரை பிஎம்முக்கு தெரியாதா? கூட்டணியில் நின்றவர், சசிகலாவுக்கு ரிலேட்டிவ். கண்டிப்பாக ஏன் தினகரன் வரல, அவருக்கு அழைப்பு போச்சாங்கிறது டெல்லி பாஜக தலைமை கேட்டிருக்க முடியும். அப்போ கேட்கலன்னா யாரோ தடுக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ள தினகரனுக்கு எடப்பாடி கூட இணைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து சிக்கலாகுது. அவர் விஜயகாந்துக்கு இணையானவர்னு விஜய் சொல்கிறது விஜய்க்கு ஒரு ப்ளஸ் தான். ஆனால் என்னோட ஒரு பார்வையாக நான் டிடிவி தினகரன் சகோதரருக்கே வைக்கிறது என்னென்னா, விஜயகாந்துக்கு மதுரை மாநாட்டையும் பாருங்கள், விஜய்க்கு மதுரை மாநாட்டையும் பாருங்கள். கடைசி வரை விஜயகாந்தை நம்பி இருந்து வந்த கூட்டம் வந்து இன்னும் கேட்டுட்டு போனான். விஜயை பார்க்கத்தான் வந்தானே தவிர அவன் விஜயை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. புதிய தலைமுறையில் சொன்னது மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம் கலைஞ்சு சிலர்னு 10 நிமிஷம் புதிய தலைமுறை வாசித்தாங்க. 24x7 பாதிக்கு மேற்பட்ட கூட்டம் கலைஞ்சு போயிட்டுன்னு சொன்னாப்புல. மீதி கூட்டமும் கலைஞ்சு போக முடியாத அளவுக்கு விஜயை பார்க்க வந்த கூட்டமாக தான் அது இருக்குது. விஜய் ஒரு கருத்தை சொல்கிறாரு, மற்றவங்க சொல்லாத ஒரு கொள்கையை சொல்கிறாருன்னு எதுவுமே இல்லை. கச்சத்தீவு மீட்பு, அது கலைஞரும் புரட்சி தலைவியும் கொஞ்ச காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடியது தான். நீட்டு தமிழ்நாட்டில் ஒரு அறத பழசான சப்ஜெக்ட். அறத பழசான சப்ஜெக்டை விஜய் பண்ணி எடுத்து பேசியிருக்கிறாரு. ஸோ புதுசாக எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய்க்கு ஒரு பெரிய பயம் தான் இந்த 2வது மாநாடு காட்டியிருக்கிறதா புரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. 2வது, அந்த கூட்டம் கூட ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை. எந்த ஒரு மாநாடுக்குமான தமிழ்நாடு வந்து இந்த 60 ஆண்டு காலங்களில் பல அரசியல் தலைவர்களோட மாநாடை வந்து பார்த்துருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாநாடு ரொம்ப வித்தியாசமான ஒரு மாநாடாக மக்கள் மேலடிச்சுக்கிட்டு பார்க்க வந்தாங்களே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி எதையும் காது கொடுத்து கேட்க வந்த மாதிரி இல்லை. ஒரு செகண்ட் லெவல் லீடர்ஷிப் அப்படின்றது விஜயோட கட்சியில் இருக்கா மாதிரியே தெரியல. எல்லாமே நான் தான் எல்லாம் அப்படிங்கிறத அவரே நிறைய இடத்துல திருப்பி டிக்ளேர் பண்ணுறாரு. இவரால் எப்படி இந்த களத்தை எதிர்கொள்ள முடியும்? இந்த வந்த கூட்டம் இவருக்கு வந்து ஓட்டா மாறுவதற்கான என்ன வாய்ப்பு இருக்குது? சிவாஜிக்கு மென்டாலிட்டிலையும் சரத்குமாருக்கு மென்டாலிட்டியிலும் தான் இவர் கட்சி நடத்துகிறார். அதை விட கொள்கை பிடிப்போட இல்லை, அதோட மோசமான மென்டாலிட்டி தான் இருக்குது. தன்னோட பாப்புலாரிட்டியை என்கேஜ் பண்ணணும், தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியை என்கேஜ் பண்ணணுங்கிறத தாண்டி ஒரு கன்சிஸ்டண்டான வியூ பாயிண்ட் இல்லை. எம்ஜிஆருக்கு அவர் திமுகவில் சேரும்போது திரையுலகை சேர்ந்த ஒரு சகோதரத்துவம் பிரட்டண்டிட்டு இருந்தாலும் கூட ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது. திமுக 57 திமுகவுக்கு நாடகம் போட்டு பணத்தை வசூலித்து கொடுக்கறது, 62 திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணது, 67 குண்டடிப்பட்ட அவர் போஸ்டரை போட்டு அவரே ஒரு எம்எல்ஏ நின்னார். எம்எல்ஏ கேண்டிடேட் பரங்கிமலை நின்று ஜெயித்தார். சிறுசேமிப்பு துறை தலைவரானார். 69 கலைஞர் முதல்வராகிறதுக்கு அவரோட பங்களிப்பு இருந்து பொருளாளர் ஆகிறாரு. ஒரு கட்சியில் தொண்டராக தொடங்கி எம்எல்சி ஆகி எம்எல்ஏ ஆகி சிறுசேமிப்பு குழு தலைவராகி பொருளாளராகி கட்சி தலைமையை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு 4 தேர்தலை சந்தித்து 50% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியில் அந்த கட்சியின் தலைவர், நிறுவன தலைவர் மறைவுக்கு பிறகு
இவர் உதவியில் முதலமைச்சரான ஒரு தலைவரை சேலஞ்ச் பண்ணுறாரு. இது எம்ஜிஆர் கன்சிஸ்டண்டாக ஒரு இடத்துல இருக்கல. சரத்குமார் அவர் ஒரு பெரிய ஸ்டாராக வராரு. திடீர்னு ஜெயலலிதா அம்மையார் அவரோட படங்களுக்குள்ள தொடக்க விழாக்கெல்லாம் தொடங்கி வைக்க வராங்க. நாடோடி மன்னங்கிற பேர். அப்போவே நீ நாடோடி மன்னங்கிற பேரில் இன்னொருத்தர படம் எடுக்க எப்படி அனுமதிக்கலான்னு அதிமுகவிலேருந்து குரல் வருது. ரெட்டாலையை போட்டுக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவராக தன்னை தகவமைச்சிக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த நாட்டாமை கேசட் வெளியிட்டால தனிப்பட்ட பிரச்சனை. நாட்டாமை கேசட்டை ஜெயலலிதா பார்க்க கொடுக்க போனதை ஜெயடிவியில் போட்டுடுறாங்க. அது தனிப்பட்ட சரத்குமாருக்கு பிரச்சனை. மர்கடைல் பேங்க் விஷயத்தில் தலையிடுறாரு. அதில் இவரை திமுக கேண்டிடேட் ஆக்குறாங்க. அப்போ அதிமுக அடுத்து திமுக. அதற்கு பிறகு திமுகவில் ராய்சபா மீண்டும் எதிர்பார்க்கிறாரு. கலைஞர் கொடுக்கல. உடனே மீண்டும் அதிமுக. அப்போ அவர் பல்ட்டி திமுக ஜம்பிங் பல்ட்டி அடிச்சிட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு திருமங்கலத்தில். ராதிகா ஒவ்வொரு வீடாக போய் சேர்ந்தவங்க. அவரும் நாட்டாமை சூரியவம்சம்லாம் ஒவ்வொரு வீடாக சேர்ந்தவங்க. இன்றைக்கும் பழைய படம் பார்த்தா சரத்குமாருக்கு பழைய படம் வீடு ஃபுல்லாக சேருதா, விஜய்க்கு பழைய படம் வீடு ஃபுல்லாக சேருதான்னு நீங்கள் தினத்தந்தியில் உள்ள படங்களை ஒரு மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். யார் பார்த்தாலும் விஜய் நடித்த பழைய படங்களை விட சரத்குமார் நடித்த பழைய படங்கள் தான் மக்களை சென்று வீடுகளுக்குள்ளே சென்றடையும். ஏன்னா தெரியுமில்ல உங்களுக்கு பழைய படங்களை டிவிகளில் போடுவாங்க. அது எந்தெந்த படம் போடுறாங்கங்கிறத தினத்தந்தி பத்திரிகையில் இன்றைய சினிமானி போட்டு அந்த விவரங்களை சொல்லுவாங்க. யார் வேணாலும் இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட சரத்குமார் சில 100 வாக்குகளை தான் எடுத்தார். அப்போ ஒரு கட்சி தலைவர் ஷைன் பண்ணணும்னா கன்சிஸ்டன்சி வேணும். விஜய்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை. இதை நான் ஏற்கனவே கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறத நான் ஒருத்தன் சொன்னேன். ஆரம்பத்தில் இளைய தளபதின்னு மு.க. ஸ்டாலினுக்கு இளைய தளபதின்னு சொன்னார். மன்மத அன்புங்கிற படம் கமல்ஹாசன் திரிஷா இவங்க நடித்த படம். அந்த படத்துக்கு சத்யம் தேட்டர் உதயநிதி கொடுக்கும்போது தன்னோட படத்துக்கு சத்யம் தேட்டர் கேட்டு கொடுக்கலங்கனால திமுக விட்டு அதிமுகவுக்கு போகிறாரு. இளைய தளபதி அந்த உதயம் தேட்டருக்கு எதிராக உள்ள லேண்டுக்கு நல்ல நஷ்ட ஈடு, கலைஞர்கிட்ட நெருக்கம், அந்த நிதிங்கிற பேரில் ஒரு ஈர்ப்பு இருக்குன்னெலாம் புகழ்ந்து பேசினவர் அந்த தன்னோட படத்துக்கு பவர்ஃபுல் தேட்டர், அந்த மெரிட்டான தேட்டர் சத்யம் தேட்டரை உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் கொடுக்கலன்னு அனில் போல ஜெயலலிதாவுக்கு உதவ போகிறார். அனில் போல உதவின பிறகு என்னால் ஜெயித்துன்னு, என் தொண்டர்களால் ஜெயித்துன்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாரு. ஜெயலலிதா அம்மையார் விடுவாங்களா? அநியாயமாக தலைவா படத்துக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அந்த படத்தை தோல்வி படம் மாற்றுறாங்க. இவர் உடனே மோடியை போய் பார்க்குறாரு. எதுக்கு மோடியை போய் பார்க்குறாரு? மோடி ஊழலற்ற ஆட்சியை தருவாருன்னு பார்க்குறாரா, இல்லை குஜராத் வளர்ந்துட்டு அதே மாதிரி இந்தியாவை மோடி வளர வைப்பாருன்னு போகிறாரா? இல்லை, தன்னோட தலைவா படத்துக்கு ஜெயலலிதா இடர்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு பர்சனல் மோட்டோ தான், எல்லாம் பர்சனல். இதுதான், பீப்புள்லாம் அதுங்க ஒன்றும் கிடையாது பார்க்குறாரு. இதற்கிடையில் தன் பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி ஈழ பிரச்சனை நடக்கும் போது ராகுல் காந்தி கிட்ட போய் ராய்சபாவுக்கான விண்ணப்பங்களை கொடுத்துட்டு வராரு. அவர் கட்சியில் சேருங்க, புறவு பார்க்கலான்னும், இங்கே உள்ள கார்த்திகை சுமரம் போன்ற ஆட்கள் அவரெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, கட்சிக்காரங்களுக்கே கொடுங்கிற மாதிரி சொல்லுவோம். அது நடைமுறை சாத்தியப்படலை. இப்படி சரத்குமார் சிவாஜி தன்மை இவர்கிட்டையும் இருக்குது. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. விஜயகாந்த் கிட்ட கன்சிஸ்டன்சி இருந்தது. எந்த கட்சியிலையும் இல்லாதவர், யாரையும் ஆதரிக்காதவர் டக்குன்னு அரசியலுக்கு வந்தார். அப்போ ஃப்ரெஷ்ஷாக வராரு. இன்னொருத்தரை தலைவராக ஏற்றுக்கிட்டு வரல, அல்ல இன்னொருத்தரை மதித்து போய் பார்த்துக்கிட்டு அவரை காத்து கிடந்து ஏதாவது அவர்கிட்ட பலனடைய முடியுமான்ட்டு வரல. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சியில் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதிக்கு கலைத்துறையில் நடிகர் சங்க தலைவராக இருந்ததுனால 50வது பொண்ணு விழா அரசை கண்டு அச்சப்படாமல் நடத்தினவர். தங்கப்பேனாலாம் பரிசீலித்தாருன்னா திமுகன்னு இல்லை, அவர் நடிகர் சங்க தலைவராக அதை செய்தார். அப்போ அவர்கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தது. கமல்ஹாசன் கிட்ட கூட ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தது. விஜய் கிட்ட கிரெடிபிலிட்டி இல்லை. இப்போ எலெக்ஷன் இவருக்கு ஒரு துளியும் எந்த இடத்துலையும் சாதகமான இடத்த கொடுக்காது. இவர் எந்த கட்சியோட ஓட்டையும் கட்டாயம் பிரிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? கஷ்டப்பட்டு 234 போட்டு சின்சியராக உழைச்சாருன்னா விஜயகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையில வரலாம். ஆனால் அவர் அதை செய்வாருன்னு எனக்கு தோணலை. அந்த அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு கிட்ட யாரும் அலையன்ஸுக்கு இதுவரை வராத சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு.
இன்னொரு இடத்துல எக்ஸ்போஸ் ஆனால் ரொம்ப கீழே போவார். ஆனால் அவரை தூக்கி நிறுத்ததுக்கு தினகரன் ஒரு முயற்சி பண்ணுறாரு. அது சக்ஸஸ் ஆகுமா? அது மெட்டீரியலைஸ் ஆகணும் முதல்ல. தினகரன் ஏன்னா தினகரனுக்கே எவ்வளோ ஓட்டு கெப்பாசிட்டி இருக்கு. அவர் ஒரு பெரிய எதிர்க்கட்சியா தலைவராவோ இல்ல அதிமுகவோட இணைஞ்சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய இன்னும் களத்தை அவர் பார்த்த மாதிரி தெரியல. தனிச்சு தான் இருக்காரு. இப்போ அடுத்து நான் அதிமுக கிட்ட தான் வரணும். அப்ப தினகரனோட நிலைமை, ஓபிஎஸோட நிலைமையெல்லாம் இவங்கெல்லாம் இணைஞ்சாதான் அதிமுகவோட ஓட்டுங்கிறத அந்த 18% வந்து அவங்களுக்கு என்ஷூர் ஆகும். இப்போ இவங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கிற இந்த ஸ்டேட்டஸில் அதிமுக ஒரு பக்கம் இருக்குது. இந்த நிலையில் தினகரன் வந்து அவங்க கூட டைப் ஆகிறது தினகரனுக்கு எந்த வகையில் பயன் தரும்? கேட்ட கேள்வியோட பதில் என்னன்னா, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் தினகரன் அப்படி பேச வச்சிருக்கு. விஜயகாந்த் அளவு 8% வருவாருன்னு சொல்றாரு விஜய. அது கூட்டம் கலைஞ்சு போச்சுன்னு எல்லாரும் சொல்லும்போது, சிங்கம் வேட்டையாட ஆகும்போது ஒரு வயதான அம்மையார் சிங்கத்தை விரட்டுற மாதிரி இதை ஒரு 15 லட்சம் பேர் பார்த்துருப்பான். இது சிங்கம் இதுக்கு அதெல்லாம் அவரே ரசித்தவர் தான், நான் மறுக்க வரல. அவர் இப்படி இது சொல்கிறாருன்னா அவருக்கு அரசியல் சூழல்லேருந்து அவர் அதை எடுக்கிறாரு. அவருக்கு ட்ரெடிஷ்னலாக திமுக எதிர்ப்புன்னு ஸ்டாலின்கிட்ட போக முடியாது. ஸ்டாலின்ட்டு அவருக்கு வரவேற்பும் இல்லை, அவரும் போக முடியாது. ஸ்டாலின் எதிர்ப்பு அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் எதிர்ப்பு அவர் பண்ணினாலும் இவர் வந்து எடப்பாடியை கமாண்ட் பண்ணவர். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கம் ஹியர், அவர் ரூமில் இருந்துக்கிட்டு சிஎம் வர சொல்லுங்கள். துணை பொதுச் செயலாளராக அவர் இருக்கும்போது லாய்ஸ் ரோட்டில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் சிஎம்ஐ வர சொல்லுங்கன்னு சொன்னால் சிஎம் வந்து அவரை போய் பார்த்தார். அப்போ தான் வெங்கடாச்சலம்னு ஒரு சேலத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ எடப்பாடிக்கு ஆதரவாளர் வந்து இவருக்கு எதிராக பண்ணார். அப்போவே நான் சொல்லிட்டேன், எடப்பாடி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, கில்லாடி, காடர் நொட்டு கிராக், அவர் யாருன்னு காட்டுவார். நான் தான் சொன்னேன், இதை பார்த்தா தெரியும் எல்லாருக்குமே. அப்போ அவருக்கு எடப்பாடிக்கும் அவருக்கும் அந்த இடத்து கமாண்ட் பண்ண இடத்துல இருந்தவர். அது பிறகு எடப்பாடிக்கும் அவருக்கும் 420 பெரிய மோதல் போக்கெல்லாம் வந்துட்டு திரும்ப வந்து எடப்பாடி பக்கம் அலைன்ஸாக போகணும்னா எடப்பாடி அதை ஏற்றுக்கிட தயாராக இல்லை. தன்னோட பெரிய இடத்துல இருந்த ஒருத்தரை ஏற்றுக்கிறது தயாராக இல்லை. அப்போ எடப்பாடி கூட அவர் கூட்டணி போகிறதுங்கிறது தொங்கலில் நிற்குது. பிஜேபி இதை பேசி முடிவு பண்ணணும்னு சொன்னால் அவங்களும் வந்து பிஎம்ஓ அந்த லிஸ்ட் ஆஃப் இன்விடேஷனில் யார் பண்ணுன்னு தெரியல. சம் பிஜேபி லீடர்ஸ் பண்ணியிருக்கலாம், யாருன்னு எனக்கு தெரியல. இவங்களை எடப்பாடிக்காக இவங்களை இது பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அது நடந்திருக்கலாம். அது என்னென்னு அந்த அதோட மர்மம் முடிச்சு நமக்கு தெரியல. எனிவே அவருக்கு நீங்கள் வர்றீங்களா வந்து பார்க்குறீங்களான்னு கேட்கல. அப்போ இங்கே ஓரளவு அலையா விருந்தாளியாக இருக்கிறாரு. பலம் இருக்குது, சக்தி இருக்குது, ஓட்டு இருக்குது. வேலு கார்த்திகேயன் மாதிரி, தேர்போகி பாண்டியன் மாதிரி நிறைய செல்வாக்கான செகண்ட் லெவல் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆர்கே நகரில் ரெட்டலையும் உதயசூரியனையும் குக்கரில் வச்சவர், 5.5% எடுத்தவர், வாக்கு பலத்தெல்லாம் நிரூபித்த ஒரு தலைவர் தான், மறுக்கல. ஆனால் அரசியல் சூழ்நிலையில் திமுக கூட போக முடியாமலும் எடப்பாடி கூட உறவாட முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அவர் விஜய மையமாக வச்சு நிற்கக்கூடிய பட்சத்தில் எடப்பாடியை பலகீனப்படுத்தலான்னு கூட அவர் கணக்கை போடலாம். இன்றைக்கி அவர் பேசியிருக்க பேச்சின் அடிப்படையில் இப்படி நகரலாங்கிறது தான் என்னோட பார்வை. பட் என்னோட தனிப்பட்ட பார்வை, விஜய் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, பச்சவந்திங்கிறது தான் மக்கள் நினைக்கிறாங்க. அவரை பார்க்க தான் கூட்டம் வருது, வாக்களிக்க வரலைங்கிறது என்னோட பார்வை. பட் ஒரு ஆர்கே நகர்லேயே ரெட்டலை உதயசூரியனையும் தோற்கடித்த ஒரு தலைவர் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காருன்னா அதை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு போக முடியாது. ஸோ அவரோட நோக்கம் ஸ்டாலினை சிஎம்மாக சொல்லி நிற்க முடியாமல், எடப்பாடி சிஎம்மாக சொல்லி நிற்க முடியாமல், விஜய் சிஎம்மாக சொல்லி நிற்கலாங்கிறதுக்கு அவர் வந்து வந்து ஒரு இன்விடேஷன் டு அன் ஆஃபர் கொடுத்துருக்கதா நான் அர்த்தப்படுறேன். நான் ஓபிஎஸ் அதை கொடுக்கல. ஓபிஎஸ் வந்து விஜயோட இது கொள்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த கூட்டம் கலைஞ்சதெல்லாம் வச்சு ஓபிஎஸ் வந்து விஜய் அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அன்புமணி வன்னியர்கள் விஜய் பின்னாடி போகக்கூடாதுங்கிற அந்த புள்ளிக்குள்ளே அவர் ஃபியூச்சராக 10.5 வச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவருக்கு கை கொடுக்கும். ஏன்னா வன்னியர் வாக்குகளை அவர் எடப்பாடிகிட்ட இழந்துட்டார். இழந்த ஓட்டை திருப்பி எடுக்கலைன்னா அரசியல் சக்தியாட்டே அப்புறம் எதிர்காலத்தில் மதிக்க மாட்டாங்க. ஸோ அவர் ஃபைனலாக 10.5 மனசில் வச்சுருப்பார். அப்போ இந்த இடத்துக்குள்ளே ஒரு தினகரன் இவரை வந்து அதுக்காகலாம் கூட்டணி இல்லைன்னு கூட்டணி நீங்கள் அர்த்தப்படுத்திடாதீங்கன்னாரு. கூட்டணிக்கும் வாய்ப்புன்னு தான் அதுக்கு அர்த்தம். நம்ம விஜயை பற்றி என்னென்ன ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு, டோர் ஓப்பன் ஆயிருக்கு, இதை நம்ம டோர் ஓப்பன் ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிக்கலன்னா நாம ஏமாந்து போவோம். அன்புமணி டோர் ஓப்பன் ஆகலை, ஓபிஎஸ் டோர் ஓப்பன் ஆகலை. அன்புமணி 10.5 வன்னியர் சென்டிமெண்ட்டில் நிற்கிறாரு. ஓபிஎஸ் விஜய்க்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறாரு. பார்க்க வந்த கூட்டத்தை ஒருத்தர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு. டிடிவி ஒரு டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாருங்கிறத நம்ம
அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். ரொம்ப சீரியஸான 2026 தேர்தல் களத்தை பற்றி கிட்டத்தட்ட விரிவாகவே வந்து சார் நம்மோட பகிர்ந்திருக்காங்க. நன்றி சார். நன்றி பாரதி.